இன்றைக்கு பொதுக்காலத்தின் 10ஆம் வாரம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று பதுபா நகர் புனித அந்தோனியார் அருள் பணியாளர் மறை வல்லுநருடைய நினைவு விழா. இன்று தேவன் நமக்கு தரும் ஜீவநீர் ஊற்றான இறை வார்த்தைகள் கொரிந்தியருக்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம். இயல் 4 இறை வார்த்தைகள் 7 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. போற்றி நாம் புகழ்ந்திடுவோம் புனித அந்தோனியார் பாதம் பணிந்து. போற்றி நாம் புகழ்ந்திடுவோம் இஸ்பானி நாட்டினில் ஈகபரன் அருளார். இஸ்பானி நாட்டினில் ஈகபரன் அருளார். ஜெகம் எங்கும் புகழ்ந்தோங்க சிறந்த நல் போதகராய். ஜெகம் எங்கும் புகழ்ந்தோங்க சிறந்த நல் போதகராய். சிறந்து உயர்ந்து போதனை போதித்திட போற்றி நாம் புகழ்ந்திடுவோம் புனித அந்தோனியார் பாதம் பணிந்து. போற்றி நாம் புகழ்ந்திடுவோம். ஆம், இன்று புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புனித அந்தோனியார் லிஸ்பன் நகரில் பிறந்த இவர் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து இறை வேண்டலிலும் விவிலியத்தை வாசித்து தியானிப்பதிலும் சாதாரண வேலைகளையும் செய்து வந்தார். புதுமை வள்ளலான இவர் ஏராளமான புதுமைகளை செய்து வந்தார். இவருக்கு 1232ஆம் ஆண்டு மே 30ஆம் நாள் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இன்றும் பதுவா நகரிலே இவருடைய அழகிய கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கோவிலிலே இவர் அநேக பிரசங்கங்கள் செய்து அவருடைய புனித நாவு மட்டும் புனித அந்தோனியாருடைய நாவு மட்டும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. அத்தகைய அந்த புனித நாவினை தொட்டு அதை வணங்கிட அடியேனுக்கும் ஒரு அவகாசத்தை, அடியேனுக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தந்தார். பதுவை நகரிலே அந்த புனித அந்தோனியாருடைய பீடத்திலே நானும் எனது கணவரும் எனது மகன் அருட்தந்தை அவர்கள் திவ்ய பலி பூசை நிறைவேற்ற அதனை காணக்கூடிய ஆசீர்வாதம் எனக்கும் என் கணவருக்கும் கிடைத்தது. புனித அந்தோனியார் எத்தகைய மேன்மையும் எத்தகைய ஆசீர்வாதமும் எத்தகைய இறை பற்றும் உடையவராய் இருக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் தன்னுடைய வாழ்நாட்களிலே மிகவும் அதிகமாக மக்களால் போற்றப்படுகின்ற புனிதர்களில் ஒருவராக இருக்கின்றார்.
புனித அந்தோனியாருடைய அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடும் நாமும் அவரை போன்று தூய உள்ளத்தோடு வாழ நாம் முயல வேண்டும். மேலுமாக தூய அந்தோனியார் நல்ல வாழ்க்கையின் வழியாக வருவது என்பது இறை வேண்டல், இறை பற்று, இறை அன்பு இவற்றை உடையவராக அவர் தன்னுடைய வாழ்நாட்களிலே பயணித்தார். புதிய பாதையை நோக்கி பயணிக்க தூண்டும் ஆற்றல் அவருடைய போதகத்திலிருந்து அநேகர் பெற்று அநேக ஆசீர்வாதங்களை அடைந்திருக்கின்றார்கள். இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்திய நன்றியும் பெருகும். இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்திய நன்றியும் பெருகும் என்ற 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து, அதாவது இயல் 4 நாம் வாசிக்கின்றோம். அதாவது, நாம் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவர் என்று 2 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 4வது இயலிலிருந்து நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே அன்பு பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பார்ந்த பிள்ளைகளே, புனித அந்தோனியார் எவ்விதம் தன்னுடைய வாழ்நாட்களில் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னையே இழந்து இறைவனுக்காக வாழ்ந்தாரோ, அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் இறைவனுக்காக செய்யும் பொழுது அநேக இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும். அவற்றை நாம் பொருட்படுத்தாது இறைவனுக்காக, இறைவனில் அவரை போற்றி புகழ்ந்து, இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்திய நன்றியும் பெருகும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப நாம் இறையருளில் மூழ்கி, அதனால் கடவுளுக்கு நாம் அநேக நன்றி பலி செலுத்த, இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ நாம் இறைவனை மன்றாடுவோம். ஆமென்.